இப்போ நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ம். அல்லது உங்க அலுவலகத்திலேயோ இல்ல குடும்பத்திலேயோ ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருவர் உங்க யோசனைய ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, அது சகஜமா நடக்கிறது தான். உங்களுக்கு எதிரா சில குற்றச்சாட்டுகளை கூட சொல்றாங்க. அந்த நொடியில உடனே பதிலடி கொடுக்கணும்னு உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் இல்லையா? வார்த்தைகளை அள்ளி வீசணும்னு நாக்கு துடிக்கும். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம எந்த முகபாவனையும் இல்லாம அமைதியா அவங்களே உற்று பாக்குறீங்க. வாவ், அந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. அடுத்த சில வினாடிகள்ல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அறையில ஒரு பெரிய இறுக்கம் உருவாகும். உங்களை விமர்சித்தவரே லேசா பதற்றம் அடைவார். அவர் சொல்ல வந்ததை நியாயப்படுத்த அவரே மேலும் மேலும் பேசி திக்கித் திணறுவார். கரெக்ட். இதுதான் மௌனத்தோட பிரம்மாண்டமான சக்தி. ஆமாம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஆழ்ந்த ஆய்வில் தி பவர் மூவ் ஆஃப் சைலண்ட் விஸ்டம் அப்படிங்கிற மூல குறிப்புகளை வச்சு அமைதி எப்படி ஒரு மிகச்சிறந்த ஆயுதமா செயல்படுது அப்படிங்கிறத ஆழமா பார்க்க போறோம். அமைதிங்கிறது வெறும் திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு ஸ்டைலான விஷயம் கிடையாது. அது ஆழமான உளவியல் சக்கரங்களை சுழற்ற ஒரு பவர்ஃபுல் கருவி. ரொம்ப சரியா சொல்லீங்க. அதாவது அமைதி அப்படிங்கறத நாம பல நேரங்கள்ல தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். யாராவது அமைதியா இருந்தா உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இல்லனா எதிர்த்து பேச தெரியல அப்படின்னு அந்த சமூகம் முத்திரை குத்திடுது. ஆமா, சத்தமா பேசுறவங்க தான் அறிவாளிகள், அவங்க கையில தான் அதிகாரம் இருக்குன்னு ஒரு மாய நம்மகிட்ட இருக்கு. உண்மைதான். ஆனா உளவியல் ரீதியாகவும் வியூக ரீதியாகவும் பாத்தீங்கன்னா அமைதி என்பது வெறும் சத்தத்தோட இல்லாம கிடையாது. அது ஒரு செயலற்ற தன்மை, அதாவது பாசிவிட்டியும் அல்ல. மாறா அது தகவல்களை தீவிரமா உள்வாங்கி சிந்தித்து சரியான தருணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு தீவிரமான மனநிலை. ஒரு நிலைமைய முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு உத்தி அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா, அதுதான் உண்மையான பவர் மூவ். இப்போ நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள் இத ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. புத்திசாலிகள் ஏன் குறைவா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கான முதல் காரணம் அவங்க பேசுற வார்த்தைகளோட மதிப்பு. வேல்யூ. ஆமா, தகவல் தொடர்பு துறையில சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்னு சொல்வாங்க இல்லையா? அதை இங்க நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஓஹோ, சிக்னல் டு நாய்ஸ் சுவாரஸ்யமா இருக்கே. அதாவது அதிகமா பேசுறவங்களோட வார்த்தைகள்ல நாய்ஸ் என்னப்படும் தேவையற்ற சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா புத்திசாலிகள் அந்த சத்தத்தை முழுமையா வடிகட்டிட்டு மிக துல்லியமான சிக்னலை மட்டுமே வெளிப்படுத்துறாங்க. இதனால அவங்க எப்பவாவது ஒரு முறை வாய் திறந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் தன்னிச்சையாக அமைதியாகி அதை கேட்க தொடங்கிடுறாங்க. அந்த சிக்னல் டு நாய்ஸ் ஒப்பீடு ரொம்ப ரொம்ப துல்லியமானது. இப்போ பொருளாதாரத்துல பணவீக்கம் பத்தி நாம பேசுவோம். இப்போ எப்படி சரிஞ்சிடுமோ அதே போலதான் ஒரு மனிதன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனோட வார்த்தைகளுக்கான மதிப்பும் சரிஞ்சிடும். அப்படியா? அப்ப குறைவா பேசுறவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு வந்துருது. கண்டிப்பா. குறைவா பேசுறவங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு செயற்கையான தட்டுப்பாடு, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி உருவாகுது. மனித மனதோட இயல்பு என்னன்னா, எது குறைவா கிடைக்குதோ அதோட மீதில தான் அதிக கவனம் செலுத்தும். ஓ, அதனாலதான் முக்கியமான தலைவர்கள் இல்லனா சிந்தனையாளர்கள் பேசும்போது அந்த சில வார்த்தைகளுக்கே ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கு இல்லையா? 100% உண்மை. இது வெறும் சிந்தனையோட வெளிப்பாடு மட்டும் கிடையாது, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கூட. அந்த கவனித்தல், அதாவது அப்சர்வேஷன்ங்கிறது தான் இங்க ஒரு ட்விஸ்ட். இத நம்ம ஒரு சதுரங்க விளையாட்டு, அதாவது செஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். செஸ் எப்படி சொல்றீங்க? இப்போ செஸ் விளையாட்டுல எந்த வீரரும் தான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டே காய் நகர்த்த மாட்டாங்க. அவங்க எதிராளியோட ஒவ்வொரு அசைவையும், அவங்க ஏன் இந்த குறிப்பிட்ட காய நகர்த்துறாங்க அப்படிங்கறதையும் அமைதியா கவனிப்பாங்க. ஆமா, முழு போர்டையும் அவங்க மூளைக்குள்ள ஒரு வரைபடமா மாத்திப்பாங்க. கரெக்ட். வாழ்க்கையிலே இந்த அமைதி அப்படிதான் செயல்படுது. நாம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய வியூகங்களை, நம்முடைய எண்ணங்களை மத்தவங்களுக்கு இலவசமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அமைதியா கவனிக்கும்போது அவங்க அறியாமலேயே அவங்க மன ஓட்டத்தை நம்ம வாசிக்கிறோம். இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். மனிதர்களுக்கு இயல்பாகவே அமைதியை கண்டா ஒரு விதமான பயம் இல்லனா அசௌகரியம் இருக்கும் பாத்தீங்களா? கண்டிப்பா. அமைதியா இருந்தாலே ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் வரும். அந்த ஆக்வர்ட் ஃபீலிங், அதாவது உரையாடல்ல ஒரு சின்ன மௌனம் ஏற்பட்டால் கூட எதையாவது பேசி அந்த மௌனத்தை நிரப்பணும்னு நம்ம மூளை துடிக்கும். இந்த உளவியல் பலவீனத்தை தான் புத்திசாலிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இது எப்படி நடப்புதே என்று ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? தாராளமா. இப்போ ஒரு பேச்சுவார்த்தையில நீங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டு சும்மா அமைதியா இருந்து பாருங்க. எதிர்த்தரப்புல உள்ளவர் அந்த அமைதியை கையாள முடியாம தேவையில்லாத தகவல்களை கசிய விடுவார். வாவ், அவரே உளறிடுவார்னு சொல்றீங்க? ஆமா,
தான் சொல்லக்கூடாத ரகசியங்களை இல்லனா தன்னோட உண்மையான பலவீனங்களை அவரே வெளிப்படுத்திடுவார். ஆக அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது வெறும் வேடிக்கை பார்க்கறது கிடையாது. அது எதிராளிய தளர்வடைய செஞ்சு மிக முக்கியமான டேட்டாவை சேகரிக்கிற ஒரு வலிமையான வழிமுறை. சரியா பிடிச்சிங்க. அது ஒரு டேட்டா கலெக்ஷன் டூல். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. இதையெல்லாம் நாம தர்க்க ரீதியா சிந்திக்கும் போது ஏத்துக்கிறது சுலபம். செஸ் மாதிரியோ இல்லனா ஒரு பிசினஸ் மீட்டிங் மாதிரியோ முன்கூட்டியே திட்டமிட்ட விஷயங்கள் அமைதியா இருந்து டேட்டா சேகரலாம். ம் ஆனா நம்மோட அன்றாட வாழ்வில குறிப்பா ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்பான தருணங்கள்ல இது எப்படி சாத்தியமாகும்? இப்போ யாராவது நம்ம ரொம்ப தரக்குறைவா பேசும்போது இல்லனா நமக்கு ஒரு பெரிய அநீதி நடக்கும்போது சரி நான் அமைதியா இருந்து டேட்டா கலெக்ட் பண்றேன்னு எந்த மனிதராலையும் சாதாரணமா இருக்க முடியாது. ஹஹா, கண்டிப்பா முடியாதுதான். அந்த இடத்துல ரத்தம் கொதிக்கும். உடனே பதிலடி கொடுக்கலனா நம்ம கோழை ஆயிடுவோம்னு ஒரு எண்ணம் வரும். அந்த உணர்ச்சி சுழல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இது ஒரு மிக முக்கியமான சவால். ஏன்னா லாஜிக்கலா சிந்திக்கிறது வேற, பயாலஜிக்கல் ரியாக்ஷன் வேற. கோவமா இருக்கும்போது நம்மால ஏன் அமைதியா இருக்க முடியறதில்ல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான மூளை அறிவியல் இருக்கு. மூளை அறிவியல், அதாவது பிரெயின் சயின்ஸா? ஆமா, இத நரம்பியல் நிபுணர்கள் அமிக்டாலா ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிக்டாலா ஹைஜாக் அப்படின்னா என்ன? நமது மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு சின்ன பகுதி இருக்கு. இதுதான் ஆபத்தை உணர்ற உணர்ச்சி மையம். யாராவது நம்ம தாக்கி பேசும்போது இந்த அமிக்டாலா உடனே செயல்பட்டு மூளையோட தர்க்கரீதியா சிந்திக்கும் பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் உடனான தொடர்பை துண்டித்து விடுது. ஓ, அப்போ சிந்திக்கிற திறனே அந்த நொடியில கட்டாயிடுதா? கரெக்ட். சுருக்கமா சொல்லணும்னா உங்க மூளையோட ஸ்டீரிங் வீல் சிந்தனை மையத்துக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு வெறும் உணர்ச்சி மற்றும் தற்காப்பு மையத்துக்கு கொடுக்கப்படுது. வாவ், அப்போ அந்த நேரத்துல நம்ம பேசுறது எதுவுமே உண்மையான சிந்தனை கிடையாது, வெறும் ஒரு தற்காப்பு உணர்ச்சி மட்டும்தானா? ஆமா, ஒரு விலங்கோட தற்காப்பு உணர்ச்சி மாதிரி தான் அது. அதனாலதான் கோவத்துல பேசுற வார்த்தைகள் பெரும்பாலும் முட்டாள்தனமா இருக்கு. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் முன்னாடி நினைச்சதுண்டு, கோபத்துல வீசப்படுற வார்த்தைகள் ஒரு பூமராங் மாதிரி திரும்பி வந்து நம்மளையே அடிச்சிடும். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஒப்பீடு கூட சரியில்லை அப்படின்னு தோணுது. பின்ன எப்படி நினைக்கிறீங்க? கோவத்துல நாம எதிராளியை திட்டுறதா நினைச்சுக்கிட்டு உண்மையில நம்முடைய கோட்டையோட ரகசிய வரைபடத்தை நாமே எதிரிகிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். ஆஹாஹா, மிகச்சரியான விளக்கம். என்ன இந்த வார்த்தை சொன்னா வலிக்கும், இதுதான் என் பலவீனம்னு நாமே கத்தி கத்தி உலகத்துக்கு சொல்றோம். இதை விட ஒரு மோசமான தற்கொலை வியூகம் இருக்கவே முடியாது. 100க்கு 100 உண்மை. உங்க பலவீனத்தை நீங்களே அம்பலப்படுத்துறீங்க. அதனாலதான் புத்திசாலிகள் அந்த அமைதியான இடைவெளியை ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க. அதாவது அந்த பாச கேடயமா சொல்றீங்க? ஆமா, யாராவது உங்களை கோவப்படுத்தும் போது உடனே பதில் சொல்லாம நீங்க எடுத்துக்கிற அந்த 3 அல்லது 4 வினாடி மௌனம் இருக்கு பாத்தீங்களா? அது வெறும் எருமீட்டடிகள் கிடையாது. அது உங்க மூளையோட சிந்தனை மையம் மீண்டும் விழித்துக்கொள்ள நீங்க கொடுக்கிற அவகாசம். அந்த சில வினாடிகள்ல அமிக்டாலாவோட கட்டுப்பாடு தளர்ந்து உங்க ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மீண்டும் வேலை செய்ய தொடங்கும். ஓவோ, அப்போ அந்த லாஜிக்கல் பிரெயின் திரும்பவும் ஆக்டிவ் ஆயிடும். கரெக்ட். அப்போதான் இந்த நபருக்கு பதில் சொல்றது அவசியமா, இதனால என்ன விளைவு வரும் அப்படிங்கிற கேள்விகள் எழும். பெரும்பாலான உறவு சிக்கல்களும் முட்டாள்தனமான முடிவுகளும் கோபத்துல பேசப்படுற அந்த முதல் 10 வினாடிகள்ல தான் உருவாகுது. வாவ், அந்த 10 வினாடிகளை மௌனத்தால கடந்துட்டா மிகப்பெரிய விபத்துகளை தவிர்த்திடலான்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இதனாலதான் மௌனத்தை ஒரு பவர் மூவ்னு சொல்றோம். இதை விட சிறப்பா உணர்ச்சி கட்டுப்பாட்டை விளக்க முடியாது. வார்த்தைகள் அப்படிங்கிறது நாம செலவழிக்கக்கூடிய நாணயங்கள் மாதிரி. தேவையற்ற இடங்கள்ல அதை கொட்டி தீர்க்கிறது நம்மள வறுமையில தள்ளிடும். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆனா இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுற அமைதி வியூகம் ஏதோ நவீன காலத்து கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் தந்திரம்னு நாம நினைச்சிடக்கூடாது. ஆமா, இது இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே மாபெரும் அறிஞர்களும் வியூக நிபுணர்களும் இத பத்தி ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்காங்க. நம்மோட மூலக்குறிப்புகள்ல 2 மாபெரும் ஆளுமைகளோட பார்வைகள் ஒப்பிடப்பட்டிருக்கு. புத்தரும் சாணக்கியரும். கரெக்ட். ஒருபுறம் ஆன்மீகத்தின் உச்சமான கௌதம புத்தர், மறுபுறம் அரசியல் வியூகங்களோட பிதாமகனான சாணக்கியர். முற்றிலும் மாறுபட்ட இந்த 2 துருவங்களும் அமைதியை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சிலிர்ப்பூட்டும் விஷயம். ஆமா, இந்த ஒப்பீடு தான் இன்றைய ஆய்வோட மையப்பகுதியே. மனித வரலாற்றின் 2 வெவ்வேறு எல்லைகள் இவங்க. புத்தரோட நோக்கம் உலக ஆசைகளை துறந்து அக அமைதியை அடையிறது. ஆமா. ஆனா சாணக்கியரோட நோக்கமோ ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது, எதிரிகளை வீழ்த்துறது.
ஆனா இந்த 2 பேரும் தங்களோட இலக்க அடைய பயன்படுத்திய மிக முக்கியமான கருவி மௌனம் தான். முதல்ல புத்தரோட பார்வையை எடுத்துப்போம். அவர் அமைதிதான் சில நேரங்கள்ல சிறந்த பதில் அப்படின்னு சொல்றாரு. பௌத்த மரபுல ஆரிய மௌனம், அதாவது நோபல் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. ஆமா, ஆரிய மௌனம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். புத்தர்கிட்ட பல நேரங்கள்ல தர்க்கவாதிகள் கடவுள் இருக்காரா இல்லையா, உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ரொம்ப சிக்கலான கேள்விகளை கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாம புத்தர் அமைதியா இருக்கல. பின்ன எதுக்காக அந்த அமைதி? அந்த கேள்விகளே ஒரு பொறியா, மனதை குழப்பும் விவாதங்களா வடிவமைக்கப்பட்டவை அப்படிங்கறத அவர் அறிஞ்சிருந்தார். அதுக்கு பதில் சொல்றது சேத்துல கல்லை எறியறதுக்கு சமம். வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். உங்க மேல யாராவது ஒரு வசைச்சொல்ல வீசும்போது நீங்க அதை ஏற்றுக்கொண்டு திருப்பி பேசினா அந்த வசைச்சொல் உங்களை சேர்ந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்க மௌனமா அந்த இடத்த விட்டு கடந்தா அந்த வார்த்தை வீசியவங்கிட்டயே தங்கிடும். இது ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு கலை. ஆமா, புத்தர் மௌனத்தை உள்மன அமைதியை பாதுகாக்கும் ஒரு அகக்கவசமா பயன்படுத்தினாரு. எந்த விவாதங்கள் மனிதனை தன் மையத்திலிருந்து சிதறடிக்குதோ அந்த விவாதங்கள் அவர் மௌனத்தால நிராகரித்தார். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இதே நாம சாணக்கியரோட அர்த்தசாஸ்திர பக்கங்களுக்கு கொண்டு போனா அங்க மௌனத்தோட நிறம் முற்றிலுமா மாறிடுது இல்லையா? கண்டிப்பா. சாணக்கியரோட புகழ்பெற்ற வரி ஒண்ணு நம்ம குறிப்புகள்ல இருக்கு. நீங்க பேசும் வார்த்தைகள் உங்கள் எதிரிகளுக்கும் பயன் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. ஓஹோ, எதிரிக்கு பயன்படக்கூடாது. ஆமா, அரசியல் களம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நொடியும் எதிரிகள் உங்களை கண்காணிக்கும் ஒரு போர்க்களம். அங்க நீங்க வெளிப்படுத்துற ஒவ்வொரு சின்ன உணர்ச்சியும் ஒவ்வொரு தற்செயலான வார்த்தையும் எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாறலாம். அப்போ சாணக்கியர் அமைதிய ஒரு தகவல் இருட்டெடுப்பு, அதாவது இன்ஃபர்மேஷன் பிளாக் அவுட்டா பாக்குறாரா? சரியா சொன்னீங்க. ஒரு அரசன் தன் மனசுல என்ன நினைக்கிறான், அவனோட அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறது அவனது அமைச்சர்களுக்கோ இல்ல எதிரிகளுக்கோ துளியும் தெரியக்கூடாது. வாவ்! அவன் மகிழ்ச்சியா இருக்கானா கோபமா இருக்கானாங்கிற எந்த சுவடும் அவன் முகத்துல இருக்கக்கூடாது. இது எதிரி முகாம்ல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இல்லையா? கண்டிப்பா. அரசன் அமைதியா இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டுறான் அப்படின்னு எதிரிகள் கற்பனை செய்ய தொடங்குவாங்க. அந்த கற்பனையிலேயே அவங்க தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க. கரெக்ட். எதிரிய குழப்பத்துல வச்சிருக்கிறதுக்கான மிக மலிவான மிக வலிமையான ஆயுதம் மௌனம்தான். உங்க நோக்கத்தை நீங்க வெளிப்படுத்தாதவரை எதிரியால உங்களை தாக்க முடியாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமா, சாணக்கியரோட வியூகத்துல மௌனம் அப்படிங்கிறது வெறும் வாய்மூடி இருக்கிறது கிடையாது. அது ஒரு மாய வலைய பின்னுற வேலை. உங்களை சுற்றி உள்ளவங்க தங்களோட ரகசியங்களை உளர்ற வரைக்கும் நீங்க ஒரு பாறைய போல அமைதியா இருக்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமா, நம் அமைதி மத்தவங்களோட பலவீனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். எக்ஸாக்ட்லி. புத்தருக்கு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் அப்படின்னா சாணக்கியருக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூல். நோக்கங்கள் வெவ்வேறா இருந்தாலும் அவங்க இருவருமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாவும் சிந்தித்து செயல்படுவதன் மூலமும் தான் இந்த வல்லமையை பெற்றாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஒரு துறவியோட அமைதியும் ஒரு ராஜதந்திரியோட அமைதியும் தத்துவார்த்த ரீதியா ஒன்றிணையற புள்ளி இதுதான். அப்படியென்றால் அமைதியா இருப்பவனுக்கு எதுவும் தெரியாது, அவன் ஒரு முட்டாள்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய பிழை பாத்தீங்களா? ரொம்ப பெரிய பிழை. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த சூழ்நிலையில இந்த மனிதர்கள் கிட்ட எப்போ பேசணும், எப்போ தான் வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு மிக தெளிவா தெரிஞ்சிருக்கான். ஒரு சிறந்த போர்வீரன் தேவைப்படும்போது மட்டுமே தன் வாளை உருவுவான். மத்த நேரங்கள்ல அது உரைக்குள்ளேயே அமைதியா இருக்கும். வாழ் உரைக்குள்ள இருக்கிறதால அது கூர்மையற்ற போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் குறைவா பேசுறதும் சரியான நேரத்துல அமைதியை கடைபிடிப்பதும் ஒருபோதும் பலவீனமாகாது. அது உண்மையில அதிகாரத்தோட அறிவாற்றலோட உச்சகட்ட வெளிப்பாடு. உண்மைதான். நீங்க ஒரு விஷயச்ச குறித்து முழுமையா அறிஞ்சிருந்தாலும் அத பத்தி உடனடியா கருத்து சொல்லாம மத்தவங்களோட பார்வைகளை முதல்ல உள்வாங்கிக்கிறது ஒரு முதிர்ச்சியான செயல். அது உங்களை ஒரு சிறந்த பார்வையாளரா, ஒரு சிறந்த விமர்சகரா, எல்லாவற்றுக்கும் மேல ஒரு சிறந்த தலைவரா மாற்றுது. ஆமா, நீங்க குறைவா பேசும்போது உங்க வார்த்தைகள் கவனிக்கப்படுது. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க இருப்பு மதிக்கப்படுது. சூப்பர். நம்ம இன்று அலசிய இந்த மூல குறிப்புகள்ல இருந்து ஒரு தெளிவான பாடம் நமக்கு கிடைக்குது. பேசுவதற்கு முன் சிந்திக்கிறது, சூழ்நிலைய ஒரு செஸ் போர்டு போல கவனிச்சு டேட்டாவை சேகரிக்கிறது, உணர்ச்சி கொந்தளிப்பின் போது மூளைக்கு அந்த 3 வினாடி அவகாசத்தை கொடுத்து தற்காத்துக்கிறது, மற்றும் தேவையற்ற வார்த்தைகளை உதிர்த்து எதிரிக்கு பலம் சேர்க்காம இருக்கிறது. புரிஞ்சுக்கிறதே உண்மையான புத்திசாலித்தனம். இதுதான் உண்மையான பவர் மூவ். இந்த விழிப்புணர்வை, இந்த உளவியல் தந்திரத்தை நாம் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த தொடங்கினாலே போதும். பல தேவையற்ற பிரச்சனைகள், விவாதங்கள்
மற்றும் மன உளைச்சல்கள் பனி போல் விலகிடும். நாம நம்மோட ஆற்றலை வீணாக்காம ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தலாம். கண்டிப்பா. இந்த ஆழமான உரையாடலோட இன்றைய சிந்தனை பயணத்தின் இறுதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதியை முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு சவாலான, அதே நேரம் சுவாரஸ்யமான ஒரு பரிசோதனையை முன்வைக்க விரும்புறேன். என்ன பரிசோதனை அது? அடுத்த முறை நீங்க ஒரு கடுமையான விவாதத்திலோ, உங்களை கோவப்படுத்தும் ஒரு சூழ்நிலையிலோ, இல்ல ஒரு முக்கியமான அலுவலக மீட்டிங்லயோ இருக்கும்போது உடனடியா பதிலளிப்பதற்கு பதிலா, உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவதற்கு பதிலா, திட்டமிட்டே ஒரு சில வினாடிகள் அமைதியா இருந்து பாருங்க. வாவ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மௌனத்தை ஒரு கருவியா பயன்படுத்துங்க. அந்த சிறிய மௌனம் உங்களை சுற்றி இருப்பவர்களை எப்படி பதற்றமடையச் செய்யுது, அவங்க எப்படி தங்களை நியாயப்படுத்த அதிகப்படியான வார்த்தைகளை பேசி தங்க பலவீனங்களை வெளிப்படுத்துறாங்கன்னு மட்டும் கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. அந்த நொடியில உங்களை முட்டாள்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால அமைதி அப்படிங்கிற அந்த பவர் மூவை நீங்க முயற்சி செய்து பாப்பீங்களா? அந்த மௌனம் உங்களுக்கு வெளிப்படுத்தும் புதிய ரகசியங்கள் என்னென்ன அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.